அப்பா அந்த பொம்மை வாங்கி தரீங்களா? அப்பாட்ட காசு இல்லை பாப்பா, காசு வந்த உடனே வாங்கி தரேன். அப்பா பர்சுப்பா, இங்க பாருங்க. பாப்பா உனக்கு பொம்மை வாங்கிடலாம் வா. அப்பா நான் ஒரு கடை பார்த்திருக்கேன், அங்க போலாம். உங்க கூகுள் மேப் மட்டும் தாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாமே தெரிஞ்சு. அந்த பர்ஸ் கொடுங்க, நானே வச்சிருக்கேன். அப்பா அப்பா போயிட்டுங்க, இந்த வீடு தான். வீடா? பாப்பா பாப்பா தாத்தா பர்ஸ். பர்ஸா? உள்ள வாங்கப்பா. தாத்தா செக் பண்ணிக்கோங்க தாத்தா. இருக்கட்டும்பா, வீடு தேடி வந்து கொடுக்குறீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். என் பேரனுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்காக வேண்டி வச்சிருந்த பணம் தம்பி, இதை நான் தேடி அலையாத இடமே இல்லை தம்பி. கவனக்குறைவா எங்கேயோ விட்டுட்டேன் தம்பி. வீடு தேடி வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இருக்கட்டும் சார், அப்படியே கிளம்புறோம் சார். என் மன திருப்திக்காக வேண்டி இந்த பாப்பாக்கு இதை மட்டும். இல்ல பரவாயில்ல தாத்தா, மேல நாங்க போயிட்டு வரோம். ஏன் பாப்பா காசு வேணான்னு சொன்னேன்? அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? எப்போவுமே அடுத்தவங்க காசுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அது 1 ரூபாயா இருந்தாலும் சரி, கோடி ரூபாயா இருந்தாலும் சரி. ஒருவேளை அடுத்தவங்க பொருள் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். நம்ம எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் சரி, அடுத்தவங்க காசை வச்சு நம்ம கஷ்டத்தை போக்கிக்கலாம் நம்ம நினைக்கவே கூடாது. அடுத்தவங்க காசுல எனக்கு பெருசா வாங்குறதை விட என் அப்பா காசுல எனக்கு சின்னதா வாங்குறதே போதும்பா. Download ShareChat.